அபிராமி நல்ல மீன் இருக்கு, இங்க வாங்கலாம்ல. இல்லம்மா, நான் சரோஜாக்கிட்டே மீன் வாங்கிக்கிறேன். அவங்க தான் நல்ல மீனா கொடுப்பாங்க. என்னமோ அவங்க தனியா மீன் வாங்கி வைக்கிற மாதிரி பேசுற. எல்லாம் கடல்ல இருக்கிற மீன் தான். வழக்கமா அவங்க கிட்ட தான் வாங்குவேன். வளவளன்னு பேசினுக்கிற கஸ்டமர்டா எப்படி பிசினஸ் பண்ணணும் தெரியுதால? என்னமோ கப்பல் வியாபாரம் பண்ற மாதிரி பேசுற. பிசாத்து மீன் வியாபாரம் தானே. வாய மூடு, பேச வந்துக்கணும். ரெண்டுமே தண்ணியில முதக்கிறது தான். சரி, நீ ஒண்ணும் கோச்சுக்காத. இத பாரு, காணாங்கை தான் நல்ல பூச்சாக்குது, இறாக்குது, கொடுவாக்குது. உனக்கு இன்னும் ஒண்ணு சொல்லு. 2 பேரு காணாக்காத்த மீன் போடுக்கா. என்ன சாரு, வறுக்க போறியா குழம்பு வைக்க போறியா? வறுக்க போறக்கா. சரிதான். அண்ணாண்ட எங்க அண்ணா தகுறாரு, அவரை போய் நல்ல துண்டு போட்டுக்கா. சரியா? சரிக்கா. நான் ஒரு 5 ரூபாய் குத்துரு. சரிக்கா, கொடுத்துறேன். இந்த போற பாரு, கமநாட்டி கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி. முக்காடு போட்டு போறவனே நில்றா. வா இங்க, வா வா இங்க. வரேன்க்கா. கொசுரொன்னு போடுக்கா. கட்டுப்படி ஆகாது கடு. சரி பரவாயில்ல, போடுக்கா. இந்தாக்கா 50 ரூபா கரெக்டா இருக்கும்ல? இருக்குக்கா, பாத்துக்கா. வாடங்க வாடங்க. ஐயா வாங்கய்யா, இங்க வாங்க. ஏண்டா, நாளைக்கு துட்டு தரேன்னு 2 கூர் மீன் வாங்கிக்கணும் போனிய, என்னாச்சு? துட்டு இருந்தா தரமாட்டனாக்கா. இந்த பாரு, அந்த கதையில இங்க ஓனா முதல்ல துட்டு எடுத்து வை. ஐயா, என்ன இவ்வளவு கராரா பேசுற? இப்ப என்கிட்ட காசு இல்லம்மா, கொஞ்சம் தயவு பண்ணுமா. என்னது காசு இல்லையா? துட்டு இல்லங்கிற? அதான் பாக்கெட்ல வச்சுக்கிறியா? அட சரியா 120 ரூபா வச்சுக்கிற. அக்கா, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துருக்கா. என் பிள்ளைக்கு மருந்து வாங்க வச்சிருக்காங்க. யாரு இந்த டபாக்கிற? நீ மருந்து வாங்க போறியா இல்ல மருந்து அடிக்க போறியா? இந்த பாருக்கா, டாக்டர் எழுதி சீட்டு கொடுத்துருக்காருக்கா. 200 ரூபா ஆகுமா. என்கிட்ட பணம் பத்தலக்கா. என்னக்கா பண்ணுவேன் நானு? பச்சை தண்ணி கூட பல்லப்படாம அப்படியே என் பையன் சுருண்டு படுத்து தூங்குறாங்க 3 நாளா. மெய்யாலும் தானே சொல்ற? சத்தியமாக்கா. நீ எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த மாதிரி இருக்க போறியே தெரியலையே. பிள்ளைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. சரிதான். இந்த பாரு, இத்தோட சேர்த்து 80 ரூபா தர்றேன். பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடு. சரிக்கா. இந்தா வச்சுக்க. இத பாரு, மீன் வாங்கி நீ ஏமாத்தின மாதிரி இத்தையெல்லாம் ஏமாத்த கூடாது. எப்போ உன்னாண்ட துட்டு வருதோ அப்ப இந்த சரோஜா கையில வந்து கொடுத்துடணும். என்ன புரியுதா? ஏக்கா, 80 ரூபாய்க்கு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. நல்ல வேலை கொடுத்து உதவுனாக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வரேன்க்கா. பாப்பா, என்ன மெனு வேணும்? முதல்ல மாமலை எடுத்துவீங்க, இல்லைன்னா பிச்சுருவாங்கள. நான் சரோஜாக்கா, வியாபாரம் டக்கரா இருக்குது போல இருக்குது. வெட்டு வெட்டு வெட்டு. வெட்ட சொல்ற? ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி பேசுறா. இந்த வாரம் மாமலை வெட்டு. எவன்டாவா? நானே வியாபாரம் டல் அடிக்குதுன்னு பேஜார் பண்ணிக்கிறேன். அங்க இருந்து வந்துங்கண்ணா. ஐயா, யாரா நீ? இந்த மாமூல் கதிர தெரியுதா உனக்கு? இந்த பேட்டை தாதா நாதா. தாதாவா? ஓன்லி புச்சா மாதிரி இருந்தீங்கன்னு தாதாங்கிறியா? இத பாரு, உன்னெல்லாம் தாதா யாரா? இந்த ஏரியாவுக்கு இப்ப தாதா யார் தெரியுமோ? நம்ம கோபாலியன் தான். அவன் முன்னால தாதா, நான் இப்ப தாதா. ஒழுங்கு மரியாதை மாமூல் எடு. ஏண்டா ஓனா மாதிரி இருந்துங்க, முழங்கால் வரை நிஜார் போட்டுங்க, அருணாபடிக்கு பதிலா லுங்கிய கட்டிங்கன்னா நீ தாதா. என்னம்மா வாய் நீளுது? மரியாதையா கப்பங்கட்டு. ஊரா மூட்டு காசுல உடம்ப வளர்த்துக்கீங்க. இந்த பாரு, உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமா? அப்பா செத்த ஒன்னே நல்ல சாவா கெட்ட சாவான்னு எவன் பார்க்க போறான்? இத பாரு, துட்டு இல்லைன்னா போணும். இப்ப என்ன பணம் இல்ல. அக்கா, இப்பதான் அந்த ஆளுக்கு ரூபா குத்திய நான் தான் பார்த்து நேக்கிறேனே. ஆமாண்டா, கொடுத்தேன். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா பாசத்துக்கு பணம் கொடுத்தேன். பயந்தீங்கனால என்னால துட்டு தர முடியாது.
பாருப்பா. நல்லபடியா இந்த இடத்துல உட்காந்து வியாபாரம் பண்ணன்றியா இல்ல வேணான்றியா? டேய், நீ நேத்து தான் வந்துக்கின. நான் இங்கேயே 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிறேன். வாட பழப்ப பாரு. வானா சரோஜா, நீ ராங் சைடுல போற. ஆ, ஐ, ஆ, நான் ராங் சைடுல போறேன்னு தெரியுதுல. அப்ப நீ சைடு வாங்கிக்க. ஏய், யார பார்த்து சைடு வாங்குற? ஏய், மாமல் தரனா இதான் தெரியும். யார மாமல் தரனா யாரும் நடக்க முடியாது. ஏய், அவள் தான் உனக்கு. ஏய், யார் மேல கைய காணி? ஏய், இப்படி எல்லாம் பாரு. என்ன பண்ணுவ தெரியுமா? ஏய், ஒழுங்கு முறையா கையெடு. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஏய், சரோஜா, அழாத என்கிட்ட. டேய், விடுவ. சும்மா கூவாத. கஸ்மாலம். இது பாரு, குறவ மீன் மாதிரி நழுவ பாக்காத. அத்தனை எடுத்து அடுக்கி வைக்கல. மவனே மூக்கு மேலேயே அளவு குத்திடுவேன். என்ன ரைட்டிங் நிக்கிற? யார வரைக்க பாக்குற? செவல பேத்துருவேன். போடா எடுபட்ட பையில. இப்பதான் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க. அதுக்குள்ள தட்டி விட்டியடா. முறைய பேத்துருவேன். என்னடா? உன் மவன் ஆட்டோக்கு வந்து அடிபட்டதுனால ஹாஸ்பிடல் கொண்டு போயிட்டாங்க. நம்ம மாடசாமி என்ன கையோட உன்னாங்க 18 மாசமா இருக்கா? என்ன பண்ணுவேன்? ராசா. என்ன பண்ணுவேன்? என் மவன் ஆட்டோவோட அடிபட்டு தானே. இந்த மவளை பாருங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். உன் வயிறு பொண்ணு ஆவதில்லை. இந்த பையன் எங்கேருந்து வந்தானோ கடையெல்லாம் கவுத்து விட்டு போயிட்டான். சார், உங்களை பார்க்க எஸ்எஸ்சி ஏஜென்சில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அவரை உள்ள அனுப்பு. ஓகே சார். நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஃபோன் கால்ஸ் வந்தா கனெக்ஷன் கொடுக்காத. ஓகே சார். குறிப்பா சரண்யா ஃபோன் பண்ணா நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லிடு. ஓகே சார். ஓகே சார். சரி. வணக்கம் சார். வாங்க மிஸ்டர் சரத். How is your life? உங்க ஒய்ஃபோட கையெழுத்துல தான் என் லைஃபே அடங்கி இருக்கு. நான் ஒரு தடவை வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். நிச்சயமா உங்க லைஃப் நல்லா இருக்க போகுது. ஆனா கையை ஏன் சொல்றீங்கன்னு புரியுது சார். பொட்டி ரெடியா இருக்கு. மிஸ்டர் சரத், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உண்மையிலேயே நான் அதுக்காக சொல்லல. இன்னைக்கு புதுசா ஒரு சோப் யூஸ் பண்ணேன். அது ரொம்ப அரிக்குது. என் கவலையும் அதான் சார். கலெக்டர் மேடம் எவ்வளவு சோப் போட்டாலும் மசிய மாட்டாங்களே. நம்ம டெண்டரை எப்படி சார் மூவ் பண்ண போறீங்க? புருஷன் நீட் நேரத்தெல்லாம் கையெழுத்து போட சரண்யா அந்த காலத்து போடா. டெண்டரை எப்படி மூவ் பண்ணுன்ற கவலை உங்களுக்கு இருக்கு. பெண்களால சாகசமா பேசி எல்லா ஆம்பளைங்களையும் வளைக்க முடியும். ஆனா எந்த ஒரு ஆம்பளையாலையும் சாகசமா பேசி ஒரு பொம்பளைய கூட வளைக்க முடியாது. அதனால என் அப்ரோச்சே வேற. அது என்ன அப்ரோச் சார்? அது என் பர்சனல் விஷயம். அது உங்களுக்கு எதுக்கு? ஆமா, பொட்டி எவ்வளவு நேரமா தரையிலே வச்சிருப்பீங்க? தூக்கி டேபிள் மேல வச்சிருங்க சார். நீங்க நிம்மதியா கிளம்பி போங்க. உங்க டெண்டர் விஷயம் முடிஞ்சு போச்சு. கலெக்டரோட அப்ரூவல் லெட்டர் உங்க வீடு தேடி வரும். ஓகே, தேங்க்யூ சார். நான் வரேன் சார். ஹலோ ஆ, சார், மேடம் போன ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி சுதர்சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்களா? ஹாஸ்பிடல்? ஆமா சார். யார் சொன்னாங்க? அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். நீக்கு மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது பகவானே? நீக்கு உதவி செய்ய வந்த மனுஷனுக்கும் இப்படி எல்லாம் ஆயிடுது. அவ இன்னும் வந்துட்டே இருக்காளே. அதை விடுமா, அவனுங்க அப்படிதான் வருவானுங்க. அண்ணி, அந்த லாரி ரொம்ப வேகமா வருதுல்ல, இடிச்சிட மாட்டாங்கல்ல? அதெல்லாம் இடிக்க மாட்டானுங்க. பிஸ்கோத்து பசங்க, நீங்க தைரியமா வாங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், உட்காருங்க உட்காருங்க மேடம். டாக்டர் சொல்லுங்க மேடம். அம்பிகாக்கு ஏதோ ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னேளே, அதை எடுக்க அவளை கூட்டிட்டு போறீங்களா? ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாங்க.
பாவம் குழந்தை காலையிலேருந்தே ஒன்றும் சாப்பிடல. ஆஹா ஸ்கேன் எடுத்து முடிச்சிட்டேன்னா அவளுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி சரி கொடுத்துருங்க. மேடம். இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? ஐயோ ஒன்றும் வேண்டாம் டாக்டர், நீக்கு ஒன்றும் வேண்டாம். இவர் எழுந்து நடந்தாருன்னா நீக்கு அதுவே போதும். கவலைப்படாதீங்க மேடம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. ஐயா நான் என்ன பண்ணுவேன்? வேலை நைனா எங்கிறானோ தெரியலையா? வாடு பாய் இந்த ஏம்மா? வேலுக்கு அடிபட்டுச்சா? எந்த வேலு? ஆட்டோ ஓட்டிக்கணும் அடிபட்டானே. ரைட் சைடு ரூமா போய் பாருங்க. போங்க. ஐயோ மாரியாத்தா நான் என்ன பண்ணுவேன்? வேலை நைனா வேலை நைனா ஐயா வேலை நைனா என் பிள்ளை இப்படி கண்ண திறக்காம பத்துக்கிறானே வேலை. ஐயோ ஐயோ ஐயா ரத்தமா விடுது. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஆட்டோவில் அங்க இங்கேயும் ஆடிக்கின்னு ஓடிக்கின்னு இருந்தானே, இப்ப ஆடாம அசையாம கிடக்குறானே என் பிள்ளை. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, உங்க பையன் ஆட்டோ ஓட்டிட்டு வரச்சே ஆட்டோ கவிழ்ந்து லேசா தலையில அடிபட்டுடுதோ, அவ்வளவுதான். நீ யார் தாயி? நான் இவர் ஆட்டோல போயிட்டு இருந்தேம்மா. இவங்க தாமா உங்க மகனை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தாங்க. கனி நீ நல்லா இருக்கணும் தாயி, நீ நல்லா இருக்கணும் மவராசி. ஏம்மா ஏம்மா இவன் என் புள்ள வேலு நல்லா தான் ஆட்டோ ஓட்டுவான். புள்ளா குச்சி இருந்தா கூட இஸ்டேடியா ஆட்டோ ஓட்டுவான். இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ இல்லம்மா, இதுல உங்க பிள்ளையோட தப்பு ஒண்ணும் இல்ல. அந்த லாரிக்காரன் தான் நம்ம ஆட்டோ மேல மோதுற மாதிரி வந்தான். உங்க புள்ள வண்டி அப்படியே திருப்பினார் அதை தடுக்கிறதுக்கு. ஆட்டோ போய் முட்டின்னு கொடுத்தோம். அந்த லாரிக்காரன் நாசமா போ நல்லாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். ஐயா டாக்டர் ஐயா என் புள்ள பறிச்சுக்குவால. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, சின்ன காயம்தான், எல்லாம் சரியாயிடும். மேடம் எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, உடனே வரும். ஓகே சிஸ்டர், பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துங்க. ஓகே டாக்டர். எல்லாம் அந்த வள்ளிக்கனாலதான். அவன் மட்டும் இவன் கூட ஒழுங்கா கொடுத்து தின்னா இந்த மாதிரி அவளே நினைச்சு குடிச்சு இப்படி போயிருப்பாங்க. எப்படியோ என் பிள்ளைய காப்பாத்தீங்கன்னா என் கதை கிடக்கட்டும். அம்மாடி நீ உன வீட்டுக்கு போ, நான் என் பிள்ளைய பாத்துக்கிறேன். சரிதானா? என்னம்மா கண்ணு? என்ன தாயே சொல்லுமா. நான் உன யாராச்சும் கூட அனுப்பிட்டா? என்னம்மா? நான் வெளியூர் வேலை தேடி பட்டணத்துக்கு வந்திருக்கேன். தெரிஞ்சவளோட ஆத்த தேடி போயிட்டு இருந்தோம் உங்க வண்டியில. அங்க நடந்த கலாட்டவுல விலாசத்தை தொலைச்சுட்டேன். இப்ப எங்க போறதுன்னு தெரியல. ஐயோ என்னோட அம்பிகாங்கிற குழந்தை வந்திருக்கா. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போயிருக்கா. அம்மாடி என் புள்ள உசுர காப்பாத்தீங்கிற. இத பாரு, விலாசம் தெரியலன்னா என் வீட்டுல வேணா தங்கிக்க. என்னம்மா தாயி, எங்க வீட்ல எல்லாம் எப்படி தங்குறதுன்னு பாக்குறியா? சச்சே இல்லம்மா, என்னால எதுக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு யோசிக்கிறேன். இத்த பாரு கண்ணு, என் பிள்ளைய உசுரோட கொடுத்துங்கிற. எனக்கு நீ கடவுள் மாதிரி. நீ என் வீட்டுல தான் தங்கணும், அங்கதான் இருக்கணும். ஹலோ வாங்க சார். டாக்டர் அவங்க எங்க இருக்காங்க? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னாக்கா ரைட்ல அந்த அங்க அது உள்ளதான். வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இது பாரு, குடிக்கிறதுக்கு எதனா காப்பி தண்ணி இல்ல, நான் போய் அம்பிகாவை பார்த்துட்டு வரேன்.
ஹலோ என் பிள்ளைய பத்தி ஆ, பேசுறதுல சரண்யா. உன்னை பத்தி நான் எதுவும் கேட்கல. ஆமா, உனக்கு நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு இப்ப போன் வந்தது. உனக்கு சாப்பிட இல்லையே, நீ யாரையோ கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வந்ததா சொன்னாங்க. பரவாயில்ல, உன்னை இருக்கட்டும்மா. என்ன ஏதுன்னு கேட்கல. நீ நல்லா இருக்கணும். அப்படியா? என் பிள்ளைய காப்பாத்தி கொடுக்க. அப்ப ஏன் போன்ல அப்படி சொன்னாங்க? நீங்க தைரியமா இருங்க. சரி சரி, நான் இப்ப உடனே வரேன். சரி, ஓகே. பேச்சுவார்த்தையோட இருக்காங்கல்ல, அப்ப வந்துருவாங்க. யாரா இருக்கும்? நீங்க இருங்க, நான் போய் அம்பிகா வரேன். என்ன